டேய் நீ நடிச்சதெல்லாம் போதும். நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு என்ன சுத்த விட்டது, இப்போ என் வீட்டை வந்து எப்படியாச்சும் ஜப்தி பண்ணிடலான்னு ட்ரை பண்றது, இதெல்லாம் யாருக்காக, யார் சொல்லி பண்றேன்னு எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஆனா என்ன ஒண்ணு, இப்போ இதுக்கப்புறம் நீ இதெல்லாம் அப்படி பண்ண முடியாது. எத்தனை நாள் டைம் கொடுத்த? 3 நாளுக்குள்ளார பணத்தெல்லாம் கொடுக்கணும்னு. ஆனா இப்போ பாரு 2 நாள் தான் ஆச்சு அப்படின்னு வந்து முத்து பேசிட்டே இருக்கா. அந்த ஃபினான்ஷியர் ஒரு மாதிரி ஷாக்கா பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு வந்து பார்த்தா டக்குன்னு கட் பண்ணா அங்கே சிந்தாமணிக்கு ஒரு கால் வருது. சிந்தாமணி ரோகிணியோட நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த ப்ரெடிக்ஷனில். ஸோ இப்போ வந்து என்ன நடக்குதுங்க அப்படின்னு வந்து பார்த்தா சிந்தாமணிகிட்ட பேசுறதே வந்து என்ன இந்த மீனா கால் பண்ணுறா அப்படின்னா கெஞ்சறதுக்கு கால் பண்ணுவாலாம் இருக்கும் அப்படின்னு பக்கத்துல இருந்து ரோகிணி நக்கலாக சிரிக்கிறாங்க. ஆமாம் வீட்டை பூட்டி எல்லாத்தையும் எடுத்து கிளம்பி போயிட்டாங்களாம். ஏன்னா நாங்கள் வந்து அவன் வீட்டை விட்டு துரத்திடுவோம்னு பயந்து அதனால இப்படிலாம் கிளம்பிட்டானுங்களாம். அந்த மீனாவும் முத்துவும் அவங்க அப்பாவும் அழுதுகிட்டே வெளில வர காட்சியை பார்க்க முடியாமல் போயிடுச்சு ரோகிணி அப்படின்னு சொல்ல ரோகிணியும் சிரிக்கிறாங்க. சிரிச்ச உடனே வந்து இனிமே உனக்கு பிரச்சனையே இல்லை, மனோஜ் கால் பண்ணானா அப்படின்னா ஆமாம் கால் பண்ணாரு, எல்லாரையும் வந்து மீனாவோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்களாம். அங்கே போனால் அங்கே தங்குறதுக்கு இடமே இல்லையா, உள்ளே இருக்க ஒரு குட்டி ரூமில் இவங்க 2 பேர் வந்து படுத்துக்கிறாங்களாம் மாமாவத்தையும். அதே மாதிரி வந்து இப்போ இவரை கூப்பிட்டு போய் ஹாலில் படுத்துக்கலாம் இல்லை மொட்டை மாடியில் படுத்துக்கலான்னாங்களாம். அவர் கால் பண்ணி உங்கள் வீட்டில் இடம் இருக்கா அப்படின்னு கேட்டார். நான் தான் என் வீட்டுக்கே கூப்பிட்டுலான் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்ல அவ்வளோதான் ரோகிணி, உன் வீட்டுக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் அப்படியே உன் கையில் வந்து அப்படியே வந்து வச்சுக்கோ, மடக்கிடு அவ்வளோதான். அந்த வீடை பற்றி நீ கவலைப்படாத, அந்த வீட்டை நாங்கள் பார்த்துக்குறோம். அந்த வீடு இருந்தால் தான் உனக்கு நல்லது. அந்த வீடு கிடைச்சிச்சு அவங்க கையில அப்படின்னா உடனே வந்து உன் புருஷனே கிளம்பி அங்க போய் உட்காந்துருவான். உட்காந்துட்டானா உங்க மாமியார மனசெல்லாம் மாத்தி விட்டுருவாங்க. நான் ஃப்ரெண்டு வீட்டில் தங்குறேன்னு சொல்லிட்டு உன் வீட்டில் தங்க சொல்லு, மிச்சம் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும் போது தான் திருப்பி மீனாட்டது கால் வருது. கால் வந்தோன்னா வந்து என்ன திருப்பி கால் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னா அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுங்க ஆண்டி, என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னா வந்து ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணிட்டு டக்குன்ட்டு என்ன மீனா கெஞ்ச போறியா, நான் அப்போவே சொன்னேன் யாரை பகச்சிக்கணுமோ அவங்கள பகச்சிக்கணும், பெரிய இடத்துல பகச்சிக்கிட்டா இப்படி தான் மீனா அப்படின்னு வந்து சொல்ல யார் அந்த பெரிய இடம் அப்படின்னு வந்து இப்போ மீனா கேட்ட உடனே வந்து என்ன பேச்சு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா பெரிய இடமா சின்ன இடமா எல்லா இடமும் எங்களுக்கு ஒன்று தான் அந்த ஃபைனான்சியர் ஆஃபீஸ்க்கு வந்தோம், அவர் இங்கே தான் இருக்காரு, அவர் தான் வந்து உங்களை இங்கே வர சொன்னார். அவருக்கு என்ன வர சொன்னார்? நல்லா வர சொன்னார், நான் வந்தா ஓகே, வரலன்னா ஓகே, உங்களுக்கு அப்புறமா விஷயமா வந்து சேரும் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. என்ன அவள் பேசுகிற விதமே சரியில்லை, ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து பேச ஆமாம் ஆண்டி இல்லைனாலும் அவள் சும்மாவே திமிராக தான் பேசுகிறா அப்பெல்லாம் வர அப்படின்னா ஆமாம் இல்லை ரோகிணி நானும் நோட் பண்ணேன், ரொம்ப திமிர் அதிகமாகிடுச்சு இருக்கு, நம்ம என்னன்னு பார்ப்போம், நான் கிளம்புறேன், நான் இப்போ உடனே போகிறேன் அப்படின்னா நானும் வரேன் ஆண்டி, உன்னோட அவளை பார்த்தா என்ன நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்தா ஏதாவது தப்பாக நினைப்பாங்களே, அதெல்லாம் நினைக்கிட்டோம் ஆண்டி, இதுக்கப்புறம் என்ன கழுத்து வரைக்கும் தண்ணி, இதுக்கப்புறம் ஜான் போனா என்ன முளை போனா என்ன அப்படின்னு வேகமாக கிளம்பி வந்து போகிறாங்க 2 பேரும். போகும்பொழுது தான் அங்கே அந்த ஃபினான்ஷியர் இப்படியே வந்து திருதுன்னு முடிவார், எனக்கு ஒரு வேலை இருக்குது என்னால் நான் இப்போ உடனே கிளம்பி ஆகணும் அப்படின்னு வந்து பேசணுன்னு இந்த பார் எனக்கு நாங்கள் இப்போ சொன்ன வேலையை முடிச்சுட்டு நீ கிளம்பு, அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து மீனா முத்து பேசணுன்னே வந்து அவர் வந்து இந்த பார் என்ன இப்போ நீ அனுப்பி என்ன இப்போ நான் போகணும்னு சொல்கிறேன்ல, நான் இப்போ போயிட்டு ஒரு 3 days கழிச்சு தான் வருவேன், எனக்கு மும்பையில் ஒரு ட்ரிப் இருக்குது அப்படின்னு அவர் எந்திரிச்ச உடனே வந்து முத்து கையை காமிச்சு அவர் நெஞ்சில் கை வச்சு தள்ளி உட்கார்றா அப்படின்னு வந்து சொல்லும் பொழுதே வந்து டேய் அப்படின்னு ஒரு 4-5 பேர் உள்ளார வராங்க. உள்ள வந்து பாடுறா என்னமோ என் மேலே கை வைக்கிறான் அப்படின்னு அவங்கெல்லாம் கிட்டக்க வர அப்படியே அந்த ஆஃபீஸில் வச்சு வளைச்சு எல்லாத்தையும் டம்னு அடிச்சு சாத்திட்டு இருக்காரு. இப்போ இந்த பக்கம் முத்து ஒரு ஆள் வரவரை பிடிச்சி கையில் அப்படி திருப்பி இன்னொரு ஆளை பிடிச்சி தள்ளி அப்படின்னு எல்லா வேலையும் செஞ்சு எல்லாத்தையும் அடிச்சு உட்கார வச்சுட்டு இப்போ அடுத்து நீ போலீஸ்க்கு வேணா கால் பண்ணு, போலீஸுக்கு கால் பண்ணால் நான் எதுக்கு வந்தேன் என்ன விஷயம்னு சொல்ல வேண்டியது இருக்கும், அப்புறம் யார் பக்கம் நியாயம் இருக்குங்கிறத நீயே பார்த்துக்கோ அப்படின்ட்டு இதுக்கப்புறம் இடத்த விட்டு நீ நகர்ந்த அப்படிங்கும் போதே ஒரு ஆள் கத்தியோடு இப்படி குத்துறதுக்காக வர்றாரு முத்துவை. டக்குன்னு அவர் கையை பிடிச்சி திருப்பி முறுக்கி அவர் ஒரு அடி அடிச்சுட்டு அந்த கத்தியை கையில் வச்சுட்டு முத்து என்ன பண்ணுறாரு கழுத்துக்கிட்டு வைக்கிறாரு கத்தியை. ஒரே சொருகிட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு சொருகிட்டு நான் அப்போ ஏன் சொல்லுங்கன்னா என்ன ஏதுங்கிறலாம் சொல்ல வேண்டியது இருக்கும், ஒழுங்காக உட்கார் அப்படின்னு வந்து சொல்லும் பொழுதே டக்குன்னு உள்ளார கதவை தரன்ட்டு யார் வரான்னு பார்த்தா சிந்தாமணியும் இவங்களும் வராங்க, ரோஹிணியும் வராங்க. ரோஹிணி வந்து ஓ 2 பேரும் ஒன்றா வரீங்களா, நான் அப்போவே சொன்னேன்லங்க இவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க, ஒன்றா தான் எல்லா பிளானையும் போட்டுட்ருக்காங்கன்ட்டு. ஆமாம் மீனா நமக்கு புரியுது, என் அண்ணங்காரன் அந்த கிறுக்கனுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு வந்து முத்து சொன்ன உடனே தான் வந்து இப்போ என்ன விஷயம், என்ன இங்கே ரவுடித்தனம் பண்ணிகிட்டு இருக்க, எல்லாத்தையும் இப்போ அடிச்சிருக்கேன், என்ன போலீஸை கூப்பிடுங்க அப்படின்னு வந்து பேசும்பொழுதே வந்து போலீஸ் எல்லாம் கூப்பிட்டா என் பக்கம் தான் எல்லாம் சாதகமாக முடியும். இப்போ நாங்கள் ஏன் வந்தோம் அப்படின்னா 3 நாளுக்குள்ளார 38 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தா மட்டும்தான் அந்த வீட்டை மீட்க முடியும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ சொன்னதுனால இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு நிறைய விஷயத்த யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். கடைசியில் வந்து பார்த்தா இப்போ தான் வந்து எங்களுக்கு ஒரு நல்லதாக ஒரு ஐடியா ஒன்று கிடச்சி, அந்த ஐடியா மட்டும் இல்லை நிறைய உதவியும் கிடச்சி அப்படின்னு வந்து சொன்ன உடனே என்ன உதவி என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியாமல் இவங்க பார்க்கும் பொழுதே வந்து
டக்குன்ட்டு இப்போ என்ன சொல்கிறாரு முத்து அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இதை முதல்ல பாருங்க அப்படின்னு வந்து உள்ளேருந்து மீனா அந்த பையை கொடு அப்படின்னு அந்த பையிலேருந்து கட்டு கட்டாக பணத்தை எடுத்து காமிக்கிறாரு. காமிச்சோடனே இவங்கெல்லாம் ஷாக் ஆயிடறாங்க. ஷாக் ஆனோடனே இதில் இப்போ 38 லட்ச ரூபா. ஒருவேளை நீ வட்டி வேணும் அது வேணும்னு பொய் கணக்கு போட்டு எங்களை தள்ளி விடலான்னு பார்த்தோன்னா அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசும் இருக்குது. இப்போ இந்த காசை வச்சுட்டு எங்கள் பத்திரத்தை எங்களுக்கு திருப்பி கொடுக்குற. பத்திரத்தை திருப்பி கொடுக்கல அப்படின்னா அவ்வளோதான், இங்கேருந்து யாரும் நகர முடியாது அப்படின்னா 38 லட்ச ரூபா அப்படி உனக்கு எப்படி அப்படிங்கும் போது எல்லாம் நீங்கள் கொடுத்தது தான் சிந்தாமணி அப்படிங்கிறாங்க. சிந்தாமணி உடனே ஷாக் ஆகி பார்த்தோன்னா ஒரு வீடியோ எடுத்து காமிக்கிறாங்க. வீடியோ எடுத்து காமிச்சா உடனே அந்த வீடியோவில் எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. அந்த பூ வியாபாரிகள்லாம், மீனா வீட்டை விட்டு போயிட்டீங்களாமா, என்ன மீனா எங்களுக்கு அந்த வீட்டு பத்திரம்லாம் வந்து நீ தான் வீட்டு கொடுத்த, உங்கள் வீட்டு பத்திரமே அங்கே இருக்குன்னு சொல்ல வேணாமா, நீ எல்லாம் இந்த வேலை பண்ணியிருக்குன்ட்டு எங்கள் பத்திரத்தை வச்சிட மீனா, வச்சுட்டு நீ வந்து மாதம் பணத்தை கொடுத்துக்கலாம், ஏதாவது பண்ணிக்கலாம், கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிக்கலாம், தயவு செஞ்சு நீ வந்து அந்த முதல்ல வீட்டை மீட்டெடு அப்படின்னு எல்லாரும் சொல்ல, இல்லை அதெல்லாம் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சத்யா வந்து கால் பண்ணி, நான் இப்போ தான் ரேகாட்ட பேசினேன் அப்படிங்கிறத பக்கத்தில் வந்து சத்யா வந்து ரேகா பேரை வந்து சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தா இப்போ ரேகா ஏற்பாடு செஞ்சு ரேகா பணத்துக்கு இவங்களுக்கு வந்து ஃபினான்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கடைசியில் பார்த்தா சிந்தாமணியுடைய முன்னாள் கணவர்கிட்ட இருந்தால் பணமே வந்து 38 லட்ச ரூபா பணத்தை வந்து இவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதில் கொஞ்சம் பேர் வேற மீனாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர் பத்திரத்தை வேற வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அவங்களோட வீட்டு பத்திரத்தையும் வச்சு ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக கடனை வந்து வாங்கி அந்த கடனை வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஒரே விஷயமா இங்கே நாங்கள் வட்டி அதிகமாக வாங்க மாட்டோம், நாங்கள் செய்ய போகிற ஒன்றே விஷயம் என்னன்னா, நீங்கள் போய் அந்த பத்திரத்தை மீட்டு எடுத்து வாங்க, அந்த பத்திரத்தை கொண்டு இங்கே வச்சிட்டீங்கன்னா அந்த வீட்டு வேல்யூவே ஜாஸ்தி, அது ரொம்ப பெருசு, அந்த வீட்டு பத்திரத்தை இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த 5 பத்திரத்தை வாங்கி அவங்களுக்கு கொடுத்துருங்கன்ட்டாங்க. இப்போ என் கையில் பணமும் இருக்குது, இந்த பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்தா இதை விட கம்மி வட்டியில் நல்லவர் ஒருத்தர்கிட்ட இது பண்ண வேண்டியவர் இருக்கும் அப்படின்னா, நல்லவரா அப்படின்னும் போது சிந்தாமணிக்கு இப்போ தான் புரியுது, தன்னுடைய முன்னாள் கணவர் தான் சொல்கிறாங்க, அதுவும் இந்த வேலையை ரேகா தான் மகளே தான் செஞ்சுருக்காங்கன்ட்டு. உடனே வந்து இது உங்களுக்கு எது வேலை இருக்குன்னீங்கல்ல அப்படிங்கும்போது எல்லா வேலையும் இந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் தான் இல்லைனா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் தான் வந்து சரி ஓகே ஒரு லேடி அடிக்கக்கூடாதுன்னு பார்ப்பேன். மீனா லேடி தானே, வயசுக்கெல்லாம் அதுக்கப்புறம் மரியாதை கொடுக்க வேணாம்னு ஆல்ரெடி மீனாவே சொல்லிட்டா. மீனா கையில் அடி வாங்கி பார்த்தது இல்லையே, சப்புன்னு ஒன்று விட்டானா அவ்வளோதான், பொரியெல்லாம் கலங்கிடும் அப்படின்னு அது சொன்ன உடனே இப்படியே ஷாக் ஆகி உடனே இப்படி திருதுன்னு முழிக்கும் போது பணத்தை கொடுத்து இப்போ உடனே எண்ணி இப்போ எனக்கு வந்து இது ரிசிப்டை கொடுக்குற அப்படின்னு ஒன்று அந்த அப்படியே பயந்து போய் அப்படியே வந்து ஒன்றா எடுத்து எண்ணி வச்சு அப்படியே பணத்தெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அந்த பத்திரத்தை கொடுத்ததுக்கப்புறமா வந்து அப்புறம் என்ன பார்லரம்மா சௌக்கியமா, ஏதோ என் அண்ணன் நைட் ஏதோ வேற எங்கேயோ போய் தங்கிக்கிறேன்னு பேசிக்கிட்டு இருந்தானே, வேற எங்கேயும் தங்க வேணான்னு அவன்கிட்ட நீயே கொஞ்சம் சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கே வர சொல்லிடுறியா, இதான் எங்கள் வீட்டு பத்திரம் கிடச்சிருச்சு அப்படின்னு இப்போ கிளம்பி போக, இப்போ இந்த மாதிரி ஒரு மாசான சம்பவத்தை பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா முத்துவும் மீனாவும்? ஆனால் முத்துவும் மீனாவும் ஏங்க இதெல்லாம் பண்ணணும், அவங்களுக்கு என்ன பண்ணாலும் கெட்ட பேர் தானே கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் வந்து இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய மற்ற ப்ரொடிக்ஷன் வீடியோஸ் இப்போ அழகில் மகாசங்கமம் நடக்குது, அங்கே பல திருப்பங்கள்லாம் வரப்போதா, இல்லை கதை எப்படி போக போகுதுங்கிறதையும் பார்க்கலாம். அதை பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ பார்க்குற சீரியல்லே எந்த சீரியல் ரொம்ப நல்லா இருக்கு, இப்போ எந்த சீரியலை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க, எந்த சீரியலை பார்க்கவே வேணாம்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.